வணக்கம். PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். செய்திகள். இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய ஸ்ரீ சங்கர மடத்தில் ஆன்மீகத்தை எவ்வாறு வளர்ப்பது, இந்து மக்களை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எப்படி குழந்தைகளை வளர்க்க வேண்டும், குடும்பங்களை ஒன்றாக நாம் இணைத்து வாழ வேண்டும் என்பன பல்வேறு விதமான கருத்துகள் பரிமாற்றங்கள் இந்த சங்கர மடத்தில் இன்று நடைபெற்றது. நமது வாலாஜாபேட்டையைச் சேர்ந்த திரு ராஜசேகர ஐயா அவர்கள் இதில் சில விளக்கமாக எடுத்துரைத்திருக்கின்றார். இதில் வணிக சங்கங்களின் பேரமைப்பின் மாவட்ட தலைவர் ஆற்காடு நகரத்தைச் சேர்ந்த திரு பொன்கு சரவணன் ஐயா அவர்களும் கலந்து கொண்டு பேருரை நிகழ்த்தினார். அந்த செய்தி தொகுப்பு. காமகோடி பீட சங்கர மடத்திலே இன்று விஜயதசமி நாளை முன்னிட்டு பக்தர்களுக்கும் இங்கு வருகின்ற குருவினுடைய பக்தர்களுக்கும் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்விலே 3 முக்கியமான விஷயங்கள் கலந்துரையாடலில் செய்யப்பட்டது. ஒன்று, வாலாஜா சங்கரமட பணிகளில் நமது பங்கு என்ற தலைப்பிலும், 2, தர்ம பழக்க வழக்கங்களை பாதுகாப்பது என்ற தலைப்பிலும், 3வதாக குடும்பம் உறவுகளை மேம்படுத்துவது எப்படி, அதில் நமது பங்கு என்ற தலைப்பில் இங்கே கலந்துரையாடல் நிகழ்வு பங்கு பெற்றது. இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் ஸ்ரீ சகஜா தீர்த்தானந்த சுவாமிகள் கலந்து கொண்டு அருளாசி வழங்கினார்கள். இந்த விழாவின் முக்கிய விருந்தினராக திருவாளர் சந்திரசேகரன் குப்பன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார்கள். திரு சந்திரசேகரன் குப்பன் அவர்கள் ஆர்ட் ஆஃப் லிவிங் நிறுவனத்தினுடைய இயக்குனர், நாகநதி ரீஜெனரேஷன் ப்ராஜெக்டினுடைய டைரக்டராக இருக்கிறார். அவர் சிறப்பான பெண்களுடைய முக்கியத்துவத்தை பற்றியும், பெண்களுடைய வாழ்க்கை முறை, குழந்தைகளை வளர்ப்பது பற்றியும் எடுத்துரைத்தார்கள். இந்த நிகழ்விலே திரு ராஜேஷ், திரு ஸ்ரீராம், திரு NT சீனிவாசன் அனைவரும் கலந்து கொண்டு திரு கோவிந்தராஜன் போன்றவர்கள் சிறப்புரையாற்றினார்கள். இந்த தலைப்புகளில் அனைவரும் கலந்துரையாடினார்கள். இறுதியாக அனைவருக்கும் ரத்னகிரி பாலமுருகனுடைய மூலஸ்தான படமும், காஞ்சி பெரியவர் அருளாசியுடன் வழங்கப்பட்ட பிரசாதங்களும், காமாட்சி அம்மன் படமும், வேத நெறி என்ற புத்தகமும் வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு அனைவருக்கும் மதிய உணவு பிரசாதமாக வழங்கப்பட்டது. மிகச் சிறப்பான இந்த நிகழ்வில் அருமையாக 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பங்கு பெற்றனர். நன்றி.